தமிழக அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியாகி உள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், அரியலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இரண்டு நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி ரோட் ஷோ மூலம் பொதுமக்களை சந்தித்தார். சோமநாதர் கோவிலை பாதுகாத்து உயிர் தியாகம் செய்த வீரர்களை கௌரவிக்கும் விழாவில் பிரதமர் பங்கேற்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் மத்திய அரசின் முடிவை வரவேற்பதாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மாநில முதலமைச்சர்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஆலோசனை குழு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக டெல்லியில் மாநில நிதி அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 12,32,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பெயரை நீக்க 21,366 விண்ணப்பம் வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,03,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 12,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 7,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் கோவை வருகை. விமானம் மூலம் கோவை வந்த நிதின் நபீனுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கரூர் துயரம் தொடர்பாக சம்பவ இடத்தில் டிஜிட்டல் சர்வே அளவிடும் கருவி மூலம் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விஜய் பிரச்சார வாகனத்தை இயக்கியும் சோதனை நடத்தினர். எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேமுதிகவுடன் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தாவேகாவுடன் கூட்டணியா என சென்னையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மறுத்துள்ளார். தை பிறந்தால் உறுதியாக வழி பிறக்கும் என தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் பட சென்சார் விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. சென்சார் வழங்கும் உத்தரவுக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்துள்ளது. பாஜகவின் புதிய கூட்டணியாக சென்சார் போர்டும் சேர்ந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். ஜனநாயகன் சென்சார் விவகாரத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். திரைப்பட சென்சார் விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்று
மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்சார் விவகாரத்தில் திரைத்துறையினர் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மற்ற வழக்குகளில் அவசரமாக தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றம் ஜனநாயகன் வழக்கை மட்டும் தள்ளி போட வேண்டுமா என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்றம் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பராசக்தி படத்தை சென்னையில் உள்ள தியேட்டர்களில் நடிகர் நடிகைகள் பார்த்து ரசித்தனர். ஜனநாயகன் விரைவில் வருவார் என நடிகர் ரவி மோகன் தெரிவித்தார். பொங்கல் ரேஸில் இணைந்த கார்த்தியின் வா வாத்தியார் திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு ஜனநாயகன் வெளியாகாத நிலையில் விஜயின் தெறி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி தெறி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகும் என தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அறிவித்துள்ளார். சென்னையில் அனுமதியின்றி மரங்களை வெட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. மரத்தின் கிளையை வெட்டினால் ஆணி அடித்தால் 15,000 ரூபாய் அபராதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் விபத்தை ஏற்படுத்திய டாரஸ் லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் துரத்தி சென்று தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்களிடமிருந்து ஓட்டுநரை மீட்ட போலீசார் விபத்தில் காயமடைந்த முதியவரை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சந்தையில் மல்லிகை பூ விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பனிப்பொழிவால் வரத்து குறைந்ததால் 1 கிலோ மல்லிகை 10,000 ரூபாய்க்கு விற்பனையானது. கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனத்தில் சோதனை நடந்த விவகாரம். சோதனையின் போது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இடையூறு செய்ததாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல். எஸ்ஐஆர் பணிகள் காரணமாக 77 பேர் உயிரிழந்ததாக தலைமை தேர்தல் ஆணையருக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். அரசியல் பாகுபாட்டுடன் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு அசைவ உணவுகளை விற்கவும் ஆன்லைன் மூலம் டெலிவரி செய்யவும் தடை. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலை தங்க முறைகேடு வழக்கில் கைதான தந்திரி கண்டரு ராஜீவரு உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் கன்சார் பகுதியில் சிறிய ரக விமானம் விபத்திற்குள்ளானது. விமானத்தில் 6 பேர் பயணித்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் அரசியல் ஆலோசகர் கேசி தியாகி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு சில நாட்களில் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட உள்ளது. ரஷ்ய அதிபர் புதினை சிறைபிடிப்பது அவசியம் என்று தான் கருதவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனக்கும் புதினுக்கும் சிறந்த உறவு இருந்து வருவதாகவும் விரைவில் யுக்ரைன் உடனான போர் முடிவுக்கு வரும் எனவும் அவர் கூறினார். கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து வரும் நிலையில் அங்குள்ள 5 அரசியல் கட்சிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன. கிரீன்லாந்து தீவை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி குஜராத் மாநிலம் வதோதராவில் நாளை மதியம் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. சுப்மன் கில் தலைமையில் விளையாடும் இந்திய அணியில் ரோஹித் கோலி மீண்டும் களமிறங்குவதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணியை 10 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வீழ்த்தியது. 208 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல்
197 ரன்கள் எடுத்து உத்தரப்பிரதேச அணி தோல்வியடைந்தது. நடிகர் பிரபாஸின் ராஜா சாப் திரைப்படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் 112 கோடி ரூபாய் வசூல். தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.